இன்னைக்கு வந்து கோடம்பாக்கத்துல இருந்து சில பேர் சொல்றாங்க தீய ஆட்சி தூய ஆட்சி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே சொல்றாங்க. அவங்க எல்லாம் வந்து டிவியில வருவாங்க, எங்காவது பஸ்ல ஏறி நின்றுட்டு ரோட்ல போகும்போதே பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. பார்ட் டைமா இருக்காங்க. மக்களோட மக்களாக மக்கள் பற்றி எண்ணிய 24 மணி நேரமும் இதை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய முதலமைச்சர் அவர் நிர்வகிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் ஆட்சிக்கு வந்தால்தான் ஏற்கனவே விடிவு காலம் வந்து இன்னும் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறும். இந்தியாவிலே கல்வியில முதல் மாநிலம் அப்படின்னு பேர் வந்து தமிழ்நாடு பெற்று இருக்கிறது. நம்பர் 1 மாநிலம் கல்வியில எதுன்னா தமிழ்நாடு. அதுக்கு காரணம் என்னன்னா இது போன்ற ஒரு திட்டத்தினால் தமிழ்நாடு வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ GER சொல்லுவாங்க, பள்ளியிலே சேர்க்கை மாணவர்கள் சேர்க்கை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இதுக்கு வந்து காரணம் யாருன்னா நம்முடைய முதலமைச்சர் தான். அதே போல மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட். இப்போ நம்பர் 1 முதலமைச்சர் இந்தியாவில் யாரும் தெரியுமாமா? எல்லாருக்கும் தெரியுமா? நம்பர் 1 முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தான், தளபதியார் தான் நம்பர் 1 முதலமைச்சர். இந்தியாவே பாராட்டுது. இதெல்லாம் எதுக்கு காரணம்னா இரவு பகலாக தூங்காமல் மக்களை பற்றி சிந்தித்து அவர்களுக்கு என்னெல்லாம் திட்டம், அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும், அவங்க மேலே வரணும், அவங்களுக்கு என்னெல்லாம் திட்டம் கொடுத்தா அந்த ஃபேமிலி எப்படி மேலே வரும், படிப்பிலிருந்து இதுல இருந்து சுகாதாரத்திலிருந்து எல்லாமே ஒரு தந்தை போல் எல்லாமே பார்த்துக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்கு வயிறு எரியுது. ஏன்னா தமிழ்நாடு ரொம்ப அதிகமா அவங்க வந்து மக்கள்லாம் கேர்ஃபுல்லா இருக்காங்களே, உஷாரா இருக்காங்களே, நிம்மதியா இருக்காங்களே. இந்த மாநிலத்தை பார்த்தா கல்வி நம்பர் 1 இருக்கு, நம்பர் 1 முதலமைச்சர் சொல்றாங்களே, மக்கள் அமைதியா இருக்காங்களே. அதனாலதான் திருப்பரங்குன்றம் கையில் எடுத்துக்கிட்டு அங்க ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்க பார்த்தாங்க. அமைதியா இருக்கிற அந்த திருப்பரங்குன்றத்துல என்ன பண்ணாங்க, சில RSS ஆளுங்களை அவங்கள வச்சு ஒரு வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போட்டு திருப்பரங்குன்றம் மேலே போயிட்டு தீபத்திலான ஒரு உத்தரவு வாங்குறாங்க. ஆனா 10 பேர் போலான்னு சொன்ன அந்த உத்தரவுல 10,000 பேர் இவங்க மேல கூட்டிட்டு போறாங்க. எது கூட்டிட்டு போறாங்க? அங்க கலகம் உண்டாகிறதுக்காக. ஏன் கலகம் உண்டாகணும்ன்றாங்க? பண்ணோன்றிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அமைதி மாநிலமா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, மணிப்பூர் மாதிரி மாத்தணும்னு நினைக்கிறாங்க. இதோடைய கொள்கை தான், மதவாத கொள்கை தான் இந்த பாஜகவுக்கு. அதுக்கு துணை போறது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.